பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு எதையாவது சொல்லி சமாளிக்க பார்ப்போம். அப்புறம் கடவுள் விட்ட வழி. பரமான் சார், அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க சின்ன குழந்தை மாதிரி வீட்டுக்கு அனுப்புங்கன்னு ஒரே ரகலைங்க. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேங்க. சரி, கதவை திறங்க. கனகாம்பரம், அந்த அம்மா எங்க? உள்ளதா இருக்காங்க சார். அம்மா, 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 ஆண்டவர் வந்திருக்காரு, கதவு திறங்க. உங்ககிட்ட பேசணுமாமா? பரவாயில்ல, விட்டுருங்க. உள்ளார அடைச்சி வச்சு நம்ம பேசுறது அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். நான் இங்கிருந்தே பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஆண்டவரே, கிளம்பு. சரிங்க என்ன இடத்த காலி பண்ணி சொல்லிட்டாரு, நீ நிக்கிற? அம்மா, நான் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி வந்திருக்கேன். முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டீங்க. என் பையன் பேர்ல இருந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்கீங்க. அவனை தப்பிக்கவும் வச்சிருக்கீங்க. இப்படி எவ்வளவோ நல்லது பண்ண உங்களுக்கு மாறா நானும் நல்லது தான் பண்ணியிருக்கணும். என் சூழ்நிலை என்னை இப்படி வேற மாதிரி நடக்க வச்சிருச்சுமா. உங்களை பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தது, இங்கேயே பூட்டி வச்சிருக்கிறது எல்லாமே தப்பு தான். அதனால தான் உங்க முன்னாடி வர சங்கடப்பட்டுக்கிட்டு நான் இங்கேயே நின்றுகிட்டு இருக்கேன். தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் செஞ்சீங்கன்னு நீங்க கேட்பீங்க. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என் பொண்டாட்டி சுசீலாவை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும். அவளுக்கும் என் குழந்தைகளுக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உடனே அது நடக்கணும்னு தான் சுசீலாவை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை மயிலுகிட்ட ஒப்படைச்சேன். அவளும் என் சுசீலாவை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவளை பார்க்கறதுக்கு மட்டும் என்னை கூட்டிட்டு போகவே மாட்டேன்றான். அவ அட்ரஸையாவது கொடு, நான் போய் பாத்துக்கிறனாலும் கொடுக்க மாட்டேன்றா. தூரத்துல இருந்தாவது பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றா. அட்ரஸை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்கன்றா. நீங்க போய் பார்த்தா இந்த ஊரை விட்டு போயிடுவாங்கன்னு எதுதான் கதையெல்லாம் சொல்றா. அவ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் கூட என்னால அதையெல்லாம் ஏத்துக்க முடியல. முன்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்லம்மா. சுசீலாவை நான் நேர்லயே பார்த்திருந்தாலும் எனக்கு என்ன ஆச்சு, நான் பாட்டுக்கு போயிருப்பேன். ஆனா நான் இப்பெல்லாம் அப்படி இல்லை, மாறிட்டம்மா. இளரத்தமா இருக்கும்போது சரி எது தப்பு எதுன்னு யோசிக்காம நாம எதையாவது செஞ்சிடறோம். ஆனா அனுபவமும் பக்குவமும் வர வரதான் நாம செஞ்சது தப்பா ரைட்டான்னு புரியும். அதை சரி பண்ணுவோமே மனசு கிடந்து தவியா தவிக்கும். நானும் இப்ப அப்படிதாம்மா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் செஞ்ச பாவம் மட்டும்தாம்மா காரணம். மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையால அந்த பாவத்தை கழுவ நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா அதை கூட நான் கேட்கலன்னா நான் மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லையாமா. புள்ள தப்பு பண்ணதுனாலதான் இந்த ஆளுக்கு புத்தி வந்துருச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டுமே. செஞ்ச தப்ப உணர்ந்து அதுல இருந்து திருந்துறது தானே முக்கியம். அது எதுனால இருந்தா என்ன? என் மன்னிப்பு அவ ஏத்துக்கணும்னு கூட நான் நினைச்சு பார்க்கலமா.
பழைய கோவத்தோடய அவ அப்படியே இருக்கட்டும். அது அவளோட இஷ்டம், அவளோட முடிவு. அதுதான் எனக்கான தண்டனையும் கூட. ஆனா புருஷன் திருந்திட்டானேன்னு அவ மனசுக்கு கொஞ்சோண்டு நிம்மதியாவது கிடைக்கும்லம்மா. எங்கூட கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அடையாளமா அதையாவது நான் அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. என்னோட தவிப்பு வேதனை எதுவுமே மயிலுக்கு புரியறது இல்லம்மா. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. அதனாலதான் சுசீலாவை என் கண்ணில் காட்டாம என்னை அலக்கடிக்கிறா. ஆனா நீங்க அப்படி இல்லை. வயசுல பெரியவங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பக்குவமும் இருக்கும். என்னோட வேதனை பரிதவிப்பு எல்லாம் உங்களுக்கு புரியுன்றதுனால தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். நீங்க நான் மயிலுக்கு உசுருன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்னா அவ கேட்பாங்கிறது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் இந்த தப்பான வழியை நான் செலக்ட் பண்ணேன். உங்களை ஏமாத்தினதுக்காக, கஷ்டப்படுத்தினதுக்காக திரும்பவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. செஞ்ச பாவம் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குதுமா. அந்த உறுத்தல்லையே நான் செத்துருவேன் போல இருக்கு. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. ஆனா சுசீலா கிட்ட மன்னிப்பு கேட்கலையேன்ற குற்ற உணர்வோட என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது இல்லம்மா. உங்க பொண்ணுகிட்ட தயவு செஞ்சு எனக்காக பேசுங்க. ஒரே ஒரு தடவை சுசீலா கிட்ட என்ன கூட்டு போக சொல்லுங்கம்மா. எனக்கு அது போதும். புதமணி, ஆண்டவர் உங்க அம்மாவோட பேசிட்டு இருக்காரு. அம்மா, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறா? சார். ஆமையில சரியான இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டிய. அம்மா, உங்க பொண்ணு உங்களை தேடி இங்கேயே வந்துட்டா. நீங்க அவளோட கிளம்பி போங்க. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டேன். என் வேதனையும் ஏக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதை உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. சீக்கிரமே என் சுசீலாவை என் கண்ணில் காட்ட சொல்லுங்க. என் சுசீலாவை நான் பார்க்கறதே உங்க மூலியமா தான் நடக்கும். நான் முழுசா நம்புறேம்மா. மயிலே, சார், உங்க அம்மாவை பத்திரமா கூட்டு போ. கிளம்பி போயிட்டாருமா. கதவை தர. அம்மா, அப்பா கிளம்பி போயிட்டாருமா. கதவை தர. யாரு போயிட்டாங்கன்னு சொன்ன? அப்பா கிளம்பிட்டாருமா. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குனது நானு. இப்ப என்னடி நொப்பா நொப்பான்னுட்டு அந்த ஆள அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல. அதையும் மீறி எப்படி உன் வாயில அந்த வார்த்தை வருது? அந்த ஆளு உன் அப்பா இல்ல, உன்னை கொல்ல சொன்ன கொலைகாரன். அந்த ஆளை பார்க்கும் போதுல உனக்கு அந்த கோவம் தான் மனசுல வரணுமே தவிர அப்பாங்கிற எண்ணம் பாசம் வரக்கூடாது. நீ இப்ப உனக்கு அந்த ஆளுதான் முக்கியம்ல.
இனிமே உனக்கு அந்த ஆள் கூட தான் இருக்கணும்ன்ற ஆசை இருக்குன்னா சொல்லிடு, நான் எங்கேயாவது போய் தொலைறேன். நீ அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா இரு. ஆனா அத்தோட இந்த அம்மாவை மறந்துடு. நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோ. சீ! அவர் உருகி உருகி பேசினதை பார்த்து உன் மனசு தடுமாற ஆரம்பிச்சிருச்சுல. அப்பா, இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் வேதனை எல்லாத்தையும் இவ்வளவு சுலபமா உன்னால மறக்க முடியுதுன்னா நீ அவ்வளவு பலவீனமா இருக்கன்னு அர்த்தம். என்னோட ஒரே நம்பிக்கையா இருந்த என் பொண்ணு இப்படி தலைகீழ மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அம்மா, நான் அப்படி எல்லாம் பேசாத, எதுவும் பேசாத. உங்க அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும்னு நீ ரெட்ட குதிரை சவாரி செய்யலான்னு ஆசைப்படாத மயிலு. உனக்கு ஒண்ணு அம்மா இல்லன்னா அப்பா. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உன் கூட இருப்பாங்க. சாகர வரைக்கும் இது மட்டும் மாறாது. உனக்கு அம்மா தான் வேணும்னா இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டு. போதுமா? சாப்பிடுறா. நீ இல்லாம இந்த வீடு வீடாவே இல்ல வெற்றி. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிம்மதியாவே இருக்க முடியல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. நீ மட்டும் வராம இருந்திருந்தா நான் நிஜமாவே அந்த நிலைமைக்கு தான் போயிருப்பேன் தெரியுமா? திரும்ப வீட்டுக்கு வருவோம், எந்த பயமும் டென்ஷனும் இல்லாம இப்படி ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருப்போன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சுமா. உன் புருஷன் என்னை வெளியவே வர விடாம தண்டனை வாங்கி கொடுத்துருவாருன்னு நான் நினைச்சேன். நீதான் எப்படியோ போராடி என்னை வெளியே கொண்டு வந்துட்ட. டேய், திரும்ப திரும்ப அப்பாவுக்கு உன் மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காதடா. என்னை விட அவர் தாண்டா உன் மேல உசுரா இருக்காரு. இல்லனா உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பாராடா? அவர் இதெல்லாம் தானா செஞ்சிருக்க மாட்டாருமா. நீதான் அவரை செய்ய வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். உன் புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. சரிடா, நான் சொல்லிதான் செஞ்சாருன்னே வச்சுக்குவோம். அப்பாங்கிற கடமைக்கு உன்னை வெளியில கொண்டு வந்து சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டாருல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுறா. சந்தோஷமா? அவரை பத்தி நினைச்சாலே எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வருது. தயவு செஞ்சு அவரை பத்தி என்கிட்ட பேசாதம்மா. டேய், என்னடா சின்ன பசங்க மாதிரி சாப்பிடுற? நல்லா கையில அள்ளி சாப்பிடுறா. இரு, அம்மா ஊட்டி வர்றேன். வேண்டாமா வேண்டாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். டேய், அப்பா வந்துட்டு இருக்காருடா. துடுக்குத்தனமா ஏதாவது பேசி அவரை டென்ஷன் பண்ணிடாதடா. அவர் ஏதாவது சொன்னா அமைதியா இருந்துக்கோ, உனக்கு புண்ணியமா போகுண்டா. என்ன கஸ்தூரி, விருந்தெல்லாம் பலமா இருக்குது போல? ஆமாங்க, ஜெயில வெந்ததும் வேகாததும் சாப்பிட்டு இவன் நாக்கு செத்து போயிருக்கோம்ல, அதான் இவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீங்களும் கையை கழுவிட்டு வந்து நம்ம பிள்ளையோட உட்காந்து சாப்பிடுங்க. வேணாம் கஸ்தூரி, எனக்கு பசிக்கல, கொஞ்ச நேரம் போகட்டும். எப்படி இருக்க வெற்றி? இவ்வளவு நாள் நீ என்னை தூக்கி உள்ள வச்சுட்டு இப்ப வந்து நீ அக்கறையா விசாரிக்கிறியான்னு யோசிக்கிறியா? ஒரு போலீஸ்காரனா அந்த வேலையை செஞ்ச, இப்ப விசாரிக்கிறது அப்பண்டா.
வெற்றி, உன் மேல எனக்கு கோபமும் விரோதமும் இருக்குதான், இல்லைன்னா சொல்லல. ஆனா ஒரு அப்பாவா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நீ இல்லாத இந்த வீட்டுல நானும் உங்க அம்மாவும் ஒரு நடைபெணமா தாண்டா வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டா இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் உயிரே வந்திருக்கு. ஆக்சுவலி நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யார்கிட்ட பேசினாலும் போரு தான் அடிக்கும். வெற்றி, நீயும் கடந்து போன விஷயங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ஒரு அப்பாவா என்னால இவ்வளவுதாண்டா சொல்ல முடியும். வெற்றி, சரியா சாப்பாடு தூக்கம் இல்லாம ரொம்ப டல்லா இருக்க. இதே மாதிரி ஒரு வாரம் 10 நாளைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா எனர்ஜியா பிரிஸ்கா வந்துடுறா. டேய் வெற்றி, இந்த மனுஷன் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்காரு. சரிப்பான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன எதுவும் பேசக்கூடாதுன்னு நீ தானே என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்க. டேய் நான் என்ன சொல்ல? விடு கஸ்தூரி, அன்னைக்கு நான் பிரஸ் மீட்ல பேசுறத வச்சு இன்னும் அவன் என்னை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கான். மீடியா முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் நான் நேர்மையான போலீஸா தானே வேஷம் போட்டாகணும். அதை தான் நான் செஞ்சேன். ஆனா ஒரு அப்பனா இவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எவ்வளவு போராடினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அன்னைக்கு மீடியா முன்னாடி பேசினதான் இவன் கண்ணுக்கு தெரியுதே தவிர இவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அது இவனுக்கு தெரியல. பத்தியா, அதான் கஸ்தூரி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. டேய், அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு பாருடா. இவரு உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை இப்பயாவது புரிஞ்சுக்கோடா. புரியுங்க சூரி, அவன் என் புள்ள தானே. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த அப்பாவோட அருமை என்ன நான் புரிஞ்சுக்குவான். மா, அங்க என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? இங்க வை. கஸ்தூரி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், இல்ல சாப்பிட்டதுமே கிளம்பினாலும் பரவாயில்ல. இவனை உடனே உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஏங்க நம்ம பிள்ளைய எதுக்கு அக்கா வீட்டுக்கு அனுப்பணும்? இல்ல கஸ்தூரி, இந்த கேஸ் முடிஞ்சாலும் இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியல. நகையை பறி கொடுத்தவங்க பிரஷர் கொடுத்தா எங்க டிபார்ட்மெண்டோட தீர்ப்பை எதிர்த்து மேல் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வர்றப்போ கேஸ்ல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டும் அதை விசாரிக்கிற அதிகாரியும் ஒரே வீட்டுல இருந்தா தப்பாயிடும். அதனாலதான் இவனை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்ப சொல்றேன். யாராவது அப்பீலுக்கு போனா தானங்க பிரச்சனை. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம ஏன் இப்ப அதை நினைச்சு குழம்பிக்கணும்? ஏன்னா என்ன மாதிரி ஒரு கிரிமினல் போலீஸ்காரர் வீட்டுல இருக்கிறது இவருக்கு பிடிக்கல போல. ஜெயிலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சாரு, அது நடக்கல. அதான் என்ன வெளியே எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த பாக்குறாரு. ஏன்டா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? யாரும் எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல. நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். நான் உன்ன பேசாம தானடா இருக்க சொன்னேன். எப்படிமா பேசாம இருக்க சொல்ற? உன் புருஷன் என்ன சொன்னாருன்னு கேட்டு தானே இருக்க. டேய், அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்டா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னங்க, யாராவது அப்பீல் பண்ணா அப்ப பாத்துக்கலாங்க. இப்பவே என் பிள்ளைய அக்கா வீட்டுக்கு போக சொன்னா என்னால முடியாதுங்க. என் பிள்ளை என் கூட தான் இருப்பான், அவன் இங்கதான் இருப்பான். சரிக்கோ சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏங்க, உங்களுக்கு மட்டும் இந்த ஊர்ல யாருங்க இருக்கா? நீங்க எங்க போய் தங்குவீங்க? அதான் ஸ்டேஷன் இருக்குல்ல, என் இன்னொரு வீடு அதுதானே. படுத்துக்கிறதுக்குலாம் அங்க வசதியே இல்லையேங்க. லாக்கப் பெருசா தான் இருக்குங்க கஸ்தூரி. இவனை பெத்த பாவத்துக்கு ஒரு பாயை விரிச்சு நான் அங்கேயே படுத்துக்கிறேன். இவனை வெளியே அனுப்பிச்சிட்டு நான் அரெஸ்ட் ஆன மாதிரி உள்ள படுத்துக்கிறேன். என்ன பண்றது? இதெல்லாம் தேவையில்லாத வேலையா தோணுதுங்க.
நீங்க இங்கே இருங்களேன், சூழ்நிலை வரும்போது பாத்துக்கலாங்க. இல்ல கஸ்தூரி, அது சரி வராது. என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்புறேன். எங்க எங்க மா, சாப்பாடு போடுமா? டேய் குழம்பு ஊத்து. அந்த மீன் எடுத்து வை.